MTM லைவ் டெலிகாஸ்ட் வழங்கும் நாளும் ஒரு நற்சிந்தனை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நண்பர்களே, MTM லைவ் டெலிகாஸ்ட் வழங்குகின்ற நாளும் ஓர் நற்சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் வரக்கூடிய சஹீஹான ஒரு செய்தி, இன்ன மின் அஹ்யரிக்கும் அஹ்சனுக்கும் ஹுலுகா, அதாவது உங்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அஹ்சனுக்கும் ஹுலுகா, நல்ல பண்பாடுகளை கொண்ட மக்கள்தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமான உறவுகளே, சகோதரர்களே, முஸ்லீமாக இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற நேரம் எமது நல்ல பண்பாடுகளை, நற்குணங்களை பிற மதத்தவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பது எம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எல்லாம் இந்த நாட்டில் வாழுகின்றோம். உதாரணமாக சொல்வதானால், நாங்கள் அதிகமாக தொடர்பு படுகின்ற ஒரு இடம்தான் வியாபாரம். எமது நாட்டில் இன்று எத்தனையோ மதங்கள் இருக்கின்றது. இந்த மதத்தவர்களோடு நானும் நீங்களும் நேரடியாக தொடர்படுகின்ற ஒரு இடம் வியாபாரம். இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற கடமை என்ன தெரியுமா? நாங்கள் எங்களிடத்திலே இருக்கின்ற நட்பண்புகளை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். எனக்கு தெரியும், மக்காவுடைய காலம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு கஷ்டங்களை அனுபவித்து அந்த காலம், நபிகளாரை கொண்டொழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய அந்த காலம், அப்படி ஒரு மிக ஆபத்தான ஒரு காலத்திலும் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் மடையர்களாக இருந்தார்கள். ஜாஹிலிய மக்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுடைய நிலைமை மிக மோசமாக இருந்தது. அப்படி இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தஅவா, அதாவது மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு முன்னர் நபிகளாரை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபிகளாருக்கு அவர்கள் வைத்த பெயர்தான் அஸ்ஸாதிக், அல் அமீன் என்று சிறப்பு பெயர்களையெல்லாம் வைத்தார்கள். கண்ணியமான உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். இதை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிக பெரும் அருள் என்ன தெரியுமா? நீங்கள் ரதீலல் கல்பி, உள்ளங்கள் கல் மனசு படைத்தவராக நீங்கள் இருந்திருந்தால் அவர்களெல்லாம் லஅன்ஃபல்லு, உங்களை விட்டு மூடி இருப்பார்கள். இஸ்லாத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு சஹாபாக்களையும் எடுத்து பார்க்கின்றோம். அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வந்தார்கள்? நமக்கு தெரியும், இன்று கூட உலகளாவிய ரீதியில் ஒரு சரியான முறையில் ஒரு முன்மாதிரினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசுகின்றார்கள். இன்று உலகிலே இருக்கின்ற மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் உமர் ரலியுடைய ஆட்சியை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பார்த்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர், கலிமாவை மொழிவதற்கு முன்னர் எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுகின்றவர்.
எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிடிக்கின்ற மனிதராக இருந்தார். எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றாரோ அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது. அதே போல இன்னும் ஒரு சம்பவம். ஒரு முறை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சஹாபாக்கள் ஒரு பெண்மணியை பற்றி சொல்லுகின்றார்கள். அந்த பெண்மணி எப்படி தெரியுமா? தஹஜ்ஜத் நேரம் எழும்பி தஹஜ்ஜத் தொழுகின்ற பெண்மணி, ஃபர்லான தொழுகையெல்லாம் தொழுகின்ற பெண்மணி, நோன்பு காலம் வந்துவிட்டால் நோன்பெல்லாம் நோட்கின்ற பெண்மணி. இப்படி நல்ல காரியங்களை செய்கின்ற அந்த பெண்மணி ஒரு தவறான ஒரு விஷயத்தை செய்கின்றாள். பண்பாடுகளை மறந்து, நற்குணங்களை மறந்து ஒரு விடயத்தையும் செய்கின்றார். துதி ஜீரானஹா, அவள் அவருடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கின்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கின்றாள். இந்த பெண்மணியை பற்றி நபிகளிடத்திலே கேட்டபோது அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? என்ன பதில் தெரியுமா? ஹிய ஃபின்னார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாங்கள் தொழுகின்றோம், நோன்பு நோட்கின்றோம், இப்படி எல்லா விடயங்களும் செய்தாலும் எம்மிடத்தில் நட்பண்புகள் வரவில்லை என்று சொன்னால் எமது வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இஸ்லாம் கூறுகின்ற பிரகாரம் எமது வாழ்க்கை இருக்க மாட்டாது என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போலதான் நாம் வாழுகின்ற இந்த நாடு பல மதங்களை கொண்ட நாடு. எமது பண்பாடுகளை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும். எமது பண்பாடுகளை வெளிக்காட்டுவதற்கு மிகச் சிறந்த இடம் என்ன தெரியுமா? வியாபாரம். வியாபாரம். இன்றைக்கு முஸ்லிம்களை நம்பி வியாபாரம் செய்வதற்காக, பொருட்களை வாங்குவதற்காக எம்மிடம் வருகின்றார்கள். நானும் நீங்களும் ஒரு முஸ்லிம் அல்லவா? எமக்கு இருக்கின்ற கடமை என்னவென்றால் எமது நல்ல பண்புகளை அவர்களுக்கு நானும் நீங்களும் காட்ட வேண்டும். நம்பி வருகிறான் என்பதற்காக அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடக்கூடாது. எனவே உறவுகளே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரம் நாம் தொழுகின்ற மக்களாக இருந்தாலும், தர்மங்கள் கொடுக்கின்ற மக்களாக இருந்தாலும், எம்மிடத்தில் நட்பண்புகள், நல்ல பண்பாடுகள் இல்லை என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். அதே போல வியாபாரம் செய்கின்றோம். வியாபாரம் செய்கின்ற நேரம் நாம் எம்மை நம்பி வருகின்ற ஒரு சகோதரரை ஏமாற்றுவோமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் ஏமாற்றுகின்றாரோ அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே உறவுகளே, சகோதரர்களே, உலகத்தில் வாழுகின்ற இந்த சொற்ப காலத்தில் நல்ல பண்பாடுகளை கொண்ட மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.